இன்னைக்கு ஆளுநர் கூட இதை பத்தி பேசியிருக்கிறார். இது நான் சொல்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த புதிய அரசுடைய அபிஷியல் டாக்குமெண்ட் சொல்லுது. இப்ப அந்த ஊழல் எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க, அந்த நம்பர்ஸை பாருங்க. நம்ம மாநிலத்துல தானா வசூலிக்கிற டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். எஸ்ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜிடிபியில வெறும் 5.45% தான். இது வரலாற்றிலேயே மிக குறைவான ஒரு பர்சன்டேஜ். 2006 2007 நம்ம ஜிடிபியில டாக்ஸ் வழியா வரக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா? ஆல்மோஸ்ட் 9% இருந்துச்சு. வரி வழியாக வரக்கூடிய வருமானம் 9% 2006 இருந்தது. 20 வருடம் கழிந்து முறைப்படி அது அதிகமா இருக்கணும், 2 மடங்கா இருக்கணும், இல்லைன்னா 3 மடங்கா இருக்கணும். ஆனா அது இன்னைக்கு 5.45% வந்திருக்கு. பாருங்க, அந்த 9% வரி கலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெர்சன்டேஜ் இருந்தா கூட இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடியோ எக்ஸ்ட்ரா நம்ம கவர்மெண்ட்ல இருந்திருக்கும். இந்த ஒயிட் பேப்பர் சொல்லுது, ஒரு வருடத்துக்கு 1.25 லட்சம் கோடி ரூபாய் டாக்ஸ் பணத்துல எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. இப்ப கவனமா கேளுங்க, நான் சொல்றேன். அந்த 1.25 லட்சம் கோடி ரூபாய் இது 2025 2026 பிசிக்கல் டெபிசிட்ல கிட்டத்தட்ட 90%. அதாவது நம்ம வரக்கூடிய வருமானம் போக கடன் இருக்கு பாத்தீங்களா, அது 90%. அந்த கடனோட சேர்த்து இந்த 1.25 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல. இந்த ஓட்டை நம்ம தலைவிதியா? கிடையவே கிடையாது. இந்த ஓட்டை இதுதான் லீக்கேஜ். மக்கள் வரியை இவங்க சரியா கலெக்ட் பண்ணியும் கூட பிசிக்கல் டெபிசிட்ல 90% அப்படியே இருக்கு. அப்படின்னா அந்த பணம் எங்க போச்சு? கஜானாவுக்கு வரல, வேற யாருடைய பாக்கெட்டுக்கோ அது போயிருக்கு. அதுதான் இங்க நடந்திருக்கக்கூடிய லீக்கேஜ். சரி, இப்ப இன்னொரு கோணம் நாம நியாயமாக பார்க்கணும். இது எல்லாமே உள்ளூர் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு பகுதி நம்ம டெல்லியுடைய தப்பும் உண்டு. சென்ட்ரல் டாக்ஸ்ல தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 6.25% இருந்துச்சு. இப்ப அது 4% குறைஞ்சிருச்சு. நாம கட்டுற டாக்ஸ்ல வரியில நமக்கு திரும்ப வர்ற பங்கு ஆல்மோஸ்ட் 2% வெட்டப்பட்டு இருக்கு. இது ஒரு கட்சி தீர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. மொத்த தமிழ்நாடும் ஒன்னா டெல்லி கிட்ட கேட்க வேண்டிய ஒரு பெடரல் போராட்டம். இதுக்கு நீங்க டிஎம்கே கிட்ட கேட்ட அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? நாங்க பினான்ஸ் கமிஷன் லிமிட்டுக்குள்ளதான் கடன் வாங்கணும், அது வெல்ஃபேருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் செலவு பண்ணோம். இது அவங்களுடைய ஆர்கியூமெண்ட். ஆனா டிஎம்கே ஆதரவாளர்கள் கிட்ட நான் நேரடியா சொல்றேன், இது உங்க கட்சியை வெறுக்கக்கூடிய ஒரு வீடியோ கிடையாது. இது பியூர் மேத்தமெட்டிக்ஸ், உண்மையான கணக்கு. இந்த கடனுடைய கணக்கை உங்க பிள்ளைங்களுக்கும் சேர்த்து நீங்க யோசிக்கணும். அதனால இந்த உண்மையை ஒரு அரசியல் கண்ணாடி வழியா நீங்க பார்க்க கூடாது. ஒரு அரசியல் கண்ணாடி வழியா பார்க்காம உங்க குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகள் அந்த வருங்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு கண்ணாடி வழியா பார்க்கணும். இங்க பாருங்க, டெல்லி நம்ம பணத்தை முழுங்குச்சு என்ற உண்மையும் ஊழல் லீக்கேஜ்னு இன்னைக்கு தாவேக அரசே சொல்ற உண்மையும் ரெண்டுமே உண்மைதான். இப்ப ஃப்ரெண்ட்ஸ், இது ஏழை மக்கள் தலையில எப்படி விழுதுன்னு பாருங்க. யாராவது சொல்லுவாங்க, ஐயோ பல லட்சம் கோடி ரூபாய், அது அரசுடைய பிரச்சனை, எனக்கு என்ன? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த 35 பைசா ஞாபகம் இருக்கா? அரசு சம்பாதிக்கிற ₹1 வட்டி, சம்பளம், பென்ஷன் கழிச்சா மீதி வெறும் 35 பைசா. அந்த 35 பைசால தான் உங்க ஊர் ஸ்கூல்ல டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஜிஹெச்ல டாக்டர் வரணும், ரோடு போடணும். பணம் இல்லைன்னா டீச்சர் இல்ல, டாக்டர் இல்ல, ரோடு முழுக்க ஓட்ட மட்டும்தான் கிடக்கும், ரோடு இருக்காது. இது நேரடியா நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லீக்கேஜ் எங்க போகுது தெரியுமா? இந்த ஒயிட் பேப்பர்ல சொல்லப்பட்டிருக்கு, ஜிஎஸ்டி, பெட்ரோல் வேட், எக்ஸைஸ், ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த வீட்டு பதிவெல்லாம் இருக்குல்ல, மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ், மோட்டார் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த எல்லா துறையிலையும் இது போயிருக்கு. இந்த லீக்கேஜ் நடந்திருக்கு. நீங்க வீடு ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, லாரி பெர்மிட் வாங்க போறீங்க, கடைக்கு லைசன்ஸ் வாங்க போறீங்க, ஸ்கூலுக்கு பெர்மிட் வாங்க போறீங்க. அங்க அந்த கசிவு உங்க பணத்திலிருந்து தான் ஓடுது. லீக்கேஜ் சொல்றோம்ல, உங்க கையில இருந்து தான் அது லீக் ஆகுது. அந்த கசிவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசின் கஜானாவையும் காலி பண்ணுது. அதாவது உங்க பாக்கெட்டையும் காலி பண்ணுது, நம்ம அரசுடைய கஜானாவையும் காலி பண்ணுது. ஒரே நோய், 2 இடத்துல அதுக்கான வலி தெரியுது. சிம்டம்
2 இடத்துல காட்டுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொல்ல போறதான் இந்த வீடியோவுடைய ஹார்ட் மாதிரி. இந்த பணத்தை நாம எப்படி கஜானாவுக்குள்ள திரும்ப கொண்டு வரலாம்? முதல்ல ஒரு உண்மை, இந்த ஒயிட் பேப்பர் வெளியிட்டது மிக முக்கியமான ஒரு நல்ல ஸ்டெப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் முதல் ஸ்டெப். டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையான தன்மை எப்பவுமே நல்லது. ஆனா நேர்மையா சொல்றேன், இந்த ஒயிட் பேப்பர் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டு அரசின் கஜானாவை நிரப்பாது. அதாவது ஒரு ரிசிப்ட போட்டா மட்டும் கடன் தீராது. ஆக்ஷன் வேணும். அதுதான் சிஎம் விஜய் அவர்களுடைய அரசுடைய அடுத்த இன்னும் கடினமான ஒரு டெஸ்ட். இதுக்கு பல வழிகள் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு சொத்து மீட்பு ஆணையம். சொத்து மீட்பு ஆணையம் அப்படின்னு ஒரு விஷயம் பலரும் பேசக்கூடிய விஷயம். அதாவது பப்ளிக் அசெட்ஸ் ரெக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் பெயர் சொல்லி கூப்பாடு கிடையாது. இண்டிபெண்டன்ட் ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணணும். அந்த 1.23 லட்சம் கோடி அது எங்க கசிஞ்சிருக்கு, எந்த டெண்டர்ல, எந்த துறையில, யார் எடுத்துட்டு போனா, அதை ஆடிட் பண்ணி கண்டுபிடிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1,23,000 கோடி ரூபாய்னா சாதாரண பணமா? சோ அந்த தப்பு எங்க நடந்திருக்கு அப்படின்னு நிரூபணமானா அந்த சொத்தை சட்டப்படி கோர்ட் மூலமாக பறிமுதல் பண்ணி கஜானாவுக்கு கொண்டு வரணும். அது எந்த அரசியல் தலைவராகவும் இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி உள்ள மந்திரியாகவும் இருக்கலாம். ஏன் இப்ப விஜய் அரசுக்குள்ளாடியே ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவராகவும் இருக்கலாம். ஏற்கனவே ஒரு சில ஊழல் வழக்குகள் கோர்ட்லையும் ஒரு சில பியூரோக்ராட்டிக் ஏஜென்சி கிட்டையும் இருக்கு. அது சட்டப்படி முடிவுக்கு கொண்டு வரணும். திருப்பியும் சொல்றேன், பெயர் சொல்லி கூப்பாடு போடுறது அரசியல். ஆடிட் பண்ணி பணத்தை திரும்ப வாங்குறது கவர்னன்ஸ். அதுதான் ஆட்சி. நல்ல கவர்னன்ஸ் என்ன எஃபெக்டா இருந்தாலும், அதனுடைய அவுட்புட் என்னவா இருந்தாலும் நல்ல கவர்னன்ஸ் வேணும். இது முதல் நாம சொல்ற முதல் வழி. பொது சொத்தை அதாவது ஏச்சு பழைக்கிறவன் இருக்கிறான்ல, அவங்ககிட்ட இருந்து பொது சொத்தை திரும்ப எடுக்கணும். 2, 100% டிஜிட்டல் ப்ரொக்யூர்மெண்ட். இது என்னன்னா, இன்னைக்கு டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய மேனுவல் கமிஷன் முறையை ஒழிச்சு டோட்டல் டிஜிட்டல் பில்லிங் கொண்டு வந்து சிசிடிவி கண்காணிப்பு வச்சு, ஒரு சில பேர் இந்த டாஸ்மாக் கூட்டத்துக்குனே ஒரு தலைவன் ஒருத்தன் ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற ட்ரெஸ், வேற வேற கண்ணாடி, வேற வேற தலைவலி போட ஒருத்தன் பேசிக்கிட்டே நடக்கிறான். அவனை ஃபர்ஸ்ட் டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த டாஸ்மாக்ல வேலை செய்யக்கூடிய எல்லாரையுமே ஒரே இடத்துல கூட்டு வந்து தேவையில்லாத போராட்டம் பண்றான் அந்த தலைவன். அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவனை சிஎம் அவர்கள் உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும். நம்ம இந்த வீடு பதிவு பண்ண போறோம்ல, இந்த டிடிசிபி அப்படின்னு சொல்லுவோம்.